தற்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லோரும் மீதும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் ஓபிஎஸ் அணியினர். எனவே அமைச்சரவையிலும் பெரிய மாற்றம் வேண்டும் என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்கறீங்க? இப்போது இந்த டிடிவி தினகரனை விலக்கி வைக்க வேண்டும் என்று கூடி முடிவெடுத்த அமைச்சர்கள் இப்பொழுது வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். ஏனென்றால் இதை நான் எதிர்பார்த்ததுதான். 30 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது என்று சொல்லுகிற முனிசாமி என்ன முனிபுங்கவனா, முற்றும் துறந்தவனா? ஓபிஎஸ் என்ன யோக்கிய சிகாமணியா? சேகர் ரெட்டியினுடைய புகைப்படம் ஒன்றே போதாதா? இத்தனையும் நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா அதிமுக ஊழல் இருந்துக்குங்கிறத நாஞ்சில் சம்பத் ஒத்துக்கொண்டார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? நான் அதை சொல்லல உங்கள்கிட்ட. சிகாமணி என்றால் என்ன அர்த்தம்? யோக்கிய சிகாமணியா கேட்கிறேனா? ஆகவே இந்த ஊழல் குற்றச்சாட்டு 30 அமைச்சர்கள் மீது வைப்பதற்கு இவனுக்கு ஏதாவது தார்மீக உரிமையோ தகுதியோ இருக்கிறதா? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது, முதலமைச்சராக இருக்கும்போது அந்த அமைச்சரவையில் இருந்த பன்னீர்செல்வம் ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாமா? வைக்கலாமே, எடுத்துக்கலாம். அப்படியென்றால் இந்த ஆட்சியில் ஊழல் நடந்தது என்று நாஞ்சில் சம்பத் ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறார், எடுத்துக்கொள்ளலாமா? அதற்கு சாட்சியே திருப்பதியில சேகர் ரெட்டி இவரும் எடுத்துக்கொண்ட படமே இரத்த சாட்சியாக இருக்கு இன்னைக்கும்.